காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அந்தியோகிய மிஷன் ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வாக்கியத்தை வாசிப்போம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே யார் ஆவிக்குரியவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். சமீப நாட்களாக யார் ஆவிக்குரியவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம். நிதானிக்கிறவர்கள், சீர்பொருந்துகிறவர்கள், ரகசியம் காக்குகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. காலத்திற்கு முன்னே தீர்ப்பு சொல்லாதவன் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலே யார் ஆவிக்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது அதே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனுக்கு அழகு என்னவென்று சொன்னால் ஆராய்தல். ஆராய்வது ரொம்ப முக்கியமானது, நிதானிப்பது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், சவுல் என்கிற மனிதன் தாவீதை கொலை செய்வதற்காக வகை தேடுகிற பொழுது தாவீது இங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டால் உடனே பட்டயத்தோடும் ஈட்டியோடும் தாவீதை கொலை செய்வதற்காக ஓடுவார். ஆனால் அதுவே தாவீதிடத்துல ஸ்தோத்திரம் ஒரு யுத்தத்திற்காக போக சொல்வோமானால், ஒரு பட்டணத்திற்கு போக சொல்வோமானால், ஜெபிக்காமல் தேவ சித்தத்தை கேட்காமல் அந்த காரியங்களை ஆராயாமல் ஒருபோதும் தாவீது புறப்பட மாட்டார். யுத்தத்திலே நமக்கு வெற்றி கிடைக்குமா என்று ஆராயாமல், யுத்தத்திலே நம்மால் ஜெயிக்க முடியுமா என்று ஆராயாமல், அதே போல் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, யுத்தத்திலே கர்த்தருடைய சகாயம் எனக்கு கிடைக்குமா என்று நிதானிக்காமல் ஆராயாமல் ஒருபோதும் தாவீது யுத்தத்திற்கு புறப்பட மாட்டார். அப்போ நல்ல ஆவிக்குரிய மனிதனுக்கு அழகு ஆராய்தல் ரொம்ப அவசியமானது. உதாரணத்திற்கு ஒரு இசைக்கருவி வாசிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் ஒரு இசைக்கருவி வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இசை தெரியாதவன், இசை பற்றி காரியங்கள் தெரியாதவன், இசை நன்றாக இருக்கிறது, அவர் நன்றாக வாசிக்கிறார் என்று சொல்லி மேலோட்டமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அதுவே இசையில் தேறின ஒரு மனிதன் அந்த இசைக்கருவி வாசிப்பதை கவனிப்பாரானால் அந்த இசையில் என்ன பிழைகள் இருக்கிறது, அந்த இசையில் என்ன தவறுகள் இருக்குது என்பதை அந்த பாடல்களை கேட்கும் பொழுதே, அந்த இசையின் சத்தத்தை கேட்கும் பொழுதே அதில் இருக்கிற தவறுகள் அவருக்கு சரியாக புரியும். காரணம், அந்த இசையை கேட்கும் பொழுதே அவர் மனதில் அதை ஆராய்கிறார். அதே போல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தை பற்றி தெரியாத ஒரு மனிதன் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது யுத்தம் நன்றாக நடக்கிறது, யுத்தத்தை நன்றாக செய்கிறார்கள் என்று யோசிப்பார்கள். அதுவே யுத்தக்கலை தெரிந்த ஒரு மனிதன் அந்த யுத்தத்தை பார்க்கும் பொழுது அந்த யுத்தத்தில் நடக்கிற தவறுகள், பிழைகளை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ என் அன்பான தேவஜனமே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றவங்களா, கிருபை பெற்றவங்களா, ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆனவங்களா இருக்கலாம், ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டுமானால், ஊழியத்தில் ஜெயிக்க வேண்டுமானால், குடும்ப வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆராய்தல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 வாசிக்கிறோம், அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய சிந்தைகளை, இருதயத்தின் நினைவுகளை, வாழ்க்கை முறைகளை எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அருமையான இந்த காலை பொழுதிலே யார் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு படிக்கும் பொழுது ஆராய்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப எவைகளை ஆராய்ந்தார்கள் அல்லது எவைகளை நாம் ஆராய வேண்டும் என்று படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிகள் 17ஆம் அதிகாரத்தில் வருவோம். 11வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, எவைகளை நாம் ஆராய வேண்டும்? ஒரு தேவ பிள்ளை எவைகளை ஆராய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது வேத வசனங்களை நன்றாக ஆராய வேண்டும். நல்ல மெடிடேஷன், நல்ல தியானம் பண்ணணும். நல்ல வேத வசனங்களை ஆராய்ச்சி பண்ணணும். ஸ்தோத்திரம். சத்தியங்களை, உபதேசங்களை, இறையலை நம் சரியாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆவியானவருடைய ஒத்தாசையோடு, ஆவியானவருடைய பலத்தோடு வேத வசனங்களை ஆராய வேண்டும். கேட்கிற பிரசங்கத்தை அப்படியே நம்பாமல், அந்த பிரசங்கம் ஆவியானவரால் உண்டானதா, அது ஸ்தோத்திரம், அது உண்மையான சத்தியம்தானா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த தேவ மக்கள், தேவ ஜனங்கள் இருந்த யூதர்கள் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு சில நேரங்களிலே பொறாமைப்பட்டு கலகம் பண்ணினார்கள். பவுலுடைய உபதேசத்திற்கு விரோதமா, பவுலுடைய பிரசங்கத்திற்கு விரோதமா அவர்கள் கலகம் பண்ணினார்கள். பவுல் மேலேயே அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே போல ஸ்தோத்திரம், அவர்கள் உண்மையை ஆராய்வதை விட தங்கள் பாரம்பரியத்தை காப்பதிலேயே குறியாக இருந்தாங்க. தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஸ்தோத்திரம், சத்தியம் உண்மைதானா, பவுல் சொல்லுகிற சத்தியம் உண்மைதானா, பவுல் சொல்லுகிற கிறிஸ்துவம் உண்மைதானா என்று சொல்லி ஆராயாமல் தங்கள் பாரம்பரியத்தை காத்து கொள்வதிலேயே அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், அதே காரியத்தில் பார்க்கும் பொழுது பெராயா திருச்சபைய மக்களை குறித்து நம்ம படிக்கும் பொழுது பவுல் சொல்லதை அப்படியே நம்பவும் இல்லை. பெராயா திருச்சபை மக்களை பொறுத்தளவில் பவுல் என்ன பிரசங்கம் பண்ணினாலும் அது உடனே அவர்கள் நம்பவும் இல்லை. அதே சமயம் பவுல் பிரசங்கித்ததை மறுதளிக்கவும் இல்லை, அதற்கு மாற்று கருத்தும் சொல்லவில்லை. பவுல் சொன்ன சத்தியங்களை, பவுல் சொன்ன பிரசங்கங்களை அவர்கள் தினந்தோறும் ஆராய்ந்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எடுத்ததற்கெல்லாம் எதிர்த்தார்கள். ஆனால் பெராயா திருச்சபையை சார்ந்தவங்க ஸ்தோத்திர எதிர்க்கவும் இல்லை, மறுதளிக்கவும் இல்லை. காரியங்கள் எப்படிப்பட்டது, பவுல் சொல்லுகிற சத்தியம் எப்படிப்பட்டது, பவுல் பிரசங்கிக்கிற உபதேசம் எப்படிப்பட்டது, பவுல் பிரசங்கிக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் நிதானமாய் அறிந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களை குறித்து நம்ம படிக்கும் பொழுது அவர்கள் மிகவும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று பாராட்டப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். பெராயா திருச்சபையார் நற்குணசாலிகள் என்று பாராட்டப்படுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு 3 காரணங்களை பார்க்கும் பொழுது, முதலாவது மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆர்வத்துடன் கேட்டார்கள், ஓப்பன் மைண்டில் கேட்டாங்க. ஸ்தோத்திரம். ஒருவன் கேட்பதற்கு விரும்பினால்தான் அவனால் அதை நிதானிக்க முடியும். ஒருவன் கேட்க விரும்பினால்தான் அதை ஆராய முடியும். சத்தியத்தை கேட்பதற்கே விருப்பமில்லை, உபதேசத்தை கேட்பதற்கே விருப்பமில்லை, பிரசங்கத்தை கேட்பதற்கு விருப்பமில்லை, உட்காருவதற்கு நேரமில்லை என்று சொன்னால் நம்மால் சத்தியத்தில் வளர முடியாது, உபதேசத்தில் வளர முடியாது, வசனத்தில் வளர முடியாது. அப்போ பெராயா திருச்சபை மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கும் வசனத்திலே வளருவதற்கும் அவர்கள் ஆராய்வதற்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா, மனம் திறந்து, செவிகள் திறந்து அவர்கள் வேத வசனங்களை கேட்டார்கள். மனோவாஞ்சியாய் சத்தியத்தை கேட்டார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஆவியானவர் நமக்கு என்ன வார்த்தைகளை தருகிறார், சரித்திரங்கள் ரீதியாக பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒப்பிட்டு அவர்கள் ஸ்தோத்திர மனோவாஞ்சையாய் ஆராய்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்ம கவனிக்கும் பொழுது அங்க பைபிள் சொல்லுகிற ஒரு காரியம், ஆராய்ந்தார்கள். முதலாவது மனோவாஞ்சையாய் சத்தியத்தை கேட்டார்கள். இரண்டாவது அங்க வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் ஆராய்ந்து பார்த்தார்கள். பவுல் பெரிய பிரசங்கியார் என்று சொல்லுவதனாலே அவர்கள் சத்தியத்தை முழுமையாக அப்படியே நம்பவில்லை. அதாவது சில நேரங்களிலே பெரிய ஊழியர் எதை சொன்னாலும் சரியாக இருக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள். அப்படி அல்ல. இந்த இடத்துல பவுல் பெரிய பிரசங்கியராக இருந்தாலும் அவர் சொல்லுகிற சத்தியம் சரிதானா,
அவர் சொல்லுகிற உபதேசம் சரிதானா, அவர் வியாக்கியானப்படுத்துகிற காரியங்கள் சரிதான என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேத வாக்கியங்களின்படி இருக்கிறதா என்று சரிபார்த்தனர். பழைய ஏற்பாட்டுக்கு ஒத்து போகிறதா என்று சொல்லி புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதாவது சொல்லப்படுது பாருங்கள், ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படியே அவங்க நற்குணசாலிகள் என்று அழைக்கப்பட்டாங்கன்னா, ஒன்று, அவர்கள் ஸ்தோத்திரம் ஆர்வத்துடன் சத்தியத்தை வசனத்தை கேட்டார்கள். இரண்டாவது, ஆராய்ந்து பார்த்தார்கள். பவுல் சொல்லுகிற சத்தியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். மூன்றாவது நம்ம படிக்க வேண்டிய ஒரு காரியம், அவர்கள் ஏதோ ஒரு நாள் பைபிள் படித்துட்டு ஸ்தோத்திரம் ஒரு நாள் பைபிள் படித்து அரை மணி நேரம் பைபிள் படித்து அதோட அவங்க பைபிள் மெடிடேஷன் அவங்க முடித்து கொள்ளவில்லை. அங்கே வேதம் சொல்லுகிறது தினந்தோறும், எவ்ரிடே, தினந்தோறும் அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தார்கள். தினந்தோறும் வேதத்தை தியானிக்கிற பழக்கம், தினந்தோறும் வேதத்தை ஆராய்கிற பழக்கம் அங்கு இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏதோ ஒரு நாள் வேதம் வாசித்துட்டு எனக்கு எல்லா சத்தியம் தெரியும், எல்லா உபதேசம் தெரியும்னு சொல்லி அவங்க சொல்லவில்லை. அவர்கள் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ என் அன்பான தேவ ஜனமே, யார் ஆவிக்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது ஆராய்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். முதலாவது நாம் இவைகளை ஆராய வேண்டும். தினந்தோறும் வேதத்தை எடுத்து வைத்து அந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். இதை குறித்து நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது, இதை குறித்து பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, இதை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நாம் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்கிற பொழுது ஸ்தோத்திரம் அது மிகுந்த ஆசீர்வாதமாய் மிகுந்த நன்மையாய் நம்முடைய வாழ்க்கையில் அது மாறும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் வேதத்தை ஆராய வேண்டும். இரண்டாவதாக நம்ம வேதத்தில் படிக்க போகிற காரியம் எவைகளை ஆராய வேண்டும். 1 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1வது நிருபத்திலே சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்தார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அதாவது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள், இந்த கிருபையை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். கிறிஸ்துவினால் வரப்போகிற ரட்சிப்பை, கிறிஸ்துவினால் வரப்போகிற கிருபையை, கிறிஸ்துவினால் வருகிற நித்திய ஜீவனை நம்முடைய பிதாக்கள் முன்னறிவித்தார்கள். அப்போ அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அந்த ரட்சிப்பு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்காவிட்டாலும் அந்த ரட்சிப்பு எந்த காலத்திலே கிடைக்கும், அது யார் மூலமாக கிடைக்கும், கிடைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை எல்லாம் அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய முற்பிதாக்கள் ரட்சிப்பை ஆராய்ந்தார்கள், யார் மூலம் கிடைக்கும் என்பதை ஆராய்ந்தார்கள், எந்த காலகட்டத்தில் அந்த ரட்சிப்பு வெளிப்படும் என்பதை ஆராய்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப தீர்க்கதரிசிகள் ரட்சிப்பை பற்றி எழுதினார்கள், ஆனால் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை. அந்த ரட்சிப்பு இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது என்று பேதுரு எழுதுகிறார். அப்ப என் அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ரட்சிப்பை குறித்து எழுதினார்கள், கிறிஸ்துவினால் வருகிற ரட்சிப்பை எழுதினார்கள், கிறிஸ்துவினால் வரப்போகிற ரட்சிப்பை அவர்கள் வெளிப்படுத்தி எழுதினார்கள். அந்த ரட்சிப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆதலால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை குறித்து நாம் ஆராய வேண்டும். பாவிகளாயிருந்த நம்மை, அக்கிரமகாரர்களாயிருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். எதனால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது, யாரால் ரட்சிப்பு கிடைத்தது, அந்த ரட்சிப்பினால் வருகிற நன்மை என்ன, அந்த ரட்சிப்பை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தெய்வம் உங்களுக்கு தந்த ரட்சிப்பை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்வது போல, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்வது போல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை ஆராய்ந்து பாருங்கள். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப என் கண்பானவர்களே, வேத வசனங்களை ஸ்தோத்திரம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, தெய்வம் நமக்கு தந்த ரட்சிப்பை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஆராய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, செப்பனியா 2 அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை ஊய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யூதாவுக்கு வரப்போகிற அழிவை, யூதாவுக்கு வரப்போகிற ஆபத்தை, யூதாவுக்கு தெய்வத்தால் வெளிப்பட போகிற தண்டனையை செப்பனியா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார்.
கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படி என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்திட்டு அந்த யூதா மக்களை பார்த்து, தேவனால் ஒரு தண்டனை, தேவனால் ஒரு ஆபத்து, தேவனால் ஒரு காரியம், ஒரு அழிவு வரப்போகிறது. அதனால் உங்களை ஊய்த்து ஆராய்ந்து நிதானியுங்கள், உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், உங்கள் சிந்தைகளை, உங்கள் இருதயங்களை, உங்கள் வாழ்க்கை முறைகளை, உங்களுடைய செயல்பாடுகளை ஊய்த்து ஆராய்ந்து பாருங்கள் என்று அந்த இடத்துல செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதைத்தான் நாம் திருவிருந்து ஆராதனையில படிப்போம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப என் அன்பான தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்வது அவசியமாய் இருக்கிறது. அதே போலதான் சங்கீதக்காரன் ஒரு இடத்தில் விதமாய் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் என்று மன்றாடுகிறார். அப்ப நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், தினந்தோறும் நம்மை நாமே ஆராய்கிற ஒரு பழக்கம், நம்மை நாமே சோதித்தறிகிற, சுய பரிசோதனை செய்து கொள்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வேதம் வாசித்தோமா? இன்றைக்கு நாம் ஜெபம் செய்தோமா? ஒருவருக்காகிலும் சுவிசேஷம் அறிவித்தோமா? பரிசுத்தமாக வாழ்ந்தோமா? தெய்வத்தை மகிமைப்படுத்தினோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன தவறு செய்தோம்? யாரை துக்கப்படுத்தினோம்? யாரை காயப்படுத்தினோம்? யாரை வருத்தப்படுத்தினோம்? நம்முடைய பயணங்கள் இன்றைக்கு தேவ சித்தம் தானா? நம்முடைய செயல்பாடுகள் இன்றைக்கு தேவ சித்தம் தானா? நாம் செயல்படுத்தின காரியங்கள், திட்டங்கள் எல்லாம் தேவனுக்கு சித்தம் தானா என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சோதித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யார் ஆவிக்குரியவர்கள்? ஆராய்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். எவைகளை ஆராய வேண்டும்? தினந்தோறும் வேத வசனங்களை ஆராயுங்கள். இரண்டாவது, தெய்வம் உங்களுக்கு தந்த ரட்சிப்பை ஆராய்ந்து பாருங்கள். மூன்றாவது, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறுரூபப்படுங்கள். தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்கிற தலைப்பிலே நாங்கள் சிந்தித்து வருகிறோம். ஆராய்கிறவன் ஆவிக்குரியவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற மக்களை பார்க்கிலும் பெராயா திருச்சபையை சார்ந்தவங்க ஆண்டவரே தினந்தோறும் வேத வாக்கியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததுனாலே அப்ப நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தெய்வமே, தினந்தோறும் வேதத்தை கையில் எடுத்து அந்த வேதத்தை வாசிப்பதற்கு, அந்த வேதத்தை தியானிப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனங்களை ஆராயும்படி எங்கள் ஆவிக்குரிய அகக்கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ரகசியங்களை, காரியங்களை சொல்லிக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இரண்டாவது, எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். அப்ப தீர்க்கதரிசிகள் அவைகளை முன்னறிவித்தார்கள். அது அவங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது, அந்த நாள் வருகிற நன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆராய்ந்து அந்த ரட்சிப்பிலே நிலை நிற்கவும், அநேகருக்கு அந்த ரட்சிப்பை அறிவிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். மூன்றாவது, எங்களை நாங்களே ஊய்த்து ஆராய்ந்து பாருங்க, எங்களை நாங்களே சோதித்து அறிய, ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதித்து அறிய, ஜெப வாழ்க்கையை, வேத வசன வாசிப்பை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். தூரத்திலும் சமீபத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தெய்வம் ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரை துடைப்பீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறுரூபப்படுத்துவீராக. கண்ணீர், கலக்கம், கவலை, பாரம், சோர்வு எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.